எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது வர வியாழக்கிழமை 24ஆம் தேதி ஆடி அமாவாசை ரொம்பவும் சிறப்பான நாள். அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயவு பண்ணி காக்காக்கு இத்தனை சாத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. மாமி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு தர்ப்பணமெல்லாம் எங்கள் ஆற்றுல யாருமே இல்லை, எங்கள் ஆற்றுக்கார் ஊரில் இருக்கார், இல்லை ஆற்றுக்காரர் இல்லை, எனக்கு செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னா ஒன்றுமே நீங்கள் இது பண்ண வேண்டாம், காக்காக்கு இத்தனை சாத்தை வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி முடிஞ்சவா தயவு பண்ணி தர்ப்பணம் இதை மிஸ் பண்ணவே படாது. அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலைபக்ஷ அமாவாசை, இந்த 3 அமாவாசைகள் எதுக்கு வருது அப்படின்னா மாதம் அமாவாசைக்கு திதி கொடுக்க முடியாதவா அட்லீஸ்ட் இந்த 3 வாட்டியாவது தயவு பண்ணி வருஷத்துக்கு இந்த 3 முறை வர முக்கிய அமாவாசை தேதிகளில் கொடுங்கோ. அப்படிங்கிற மாதிரி தான் தெய்வமே நமக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கு. எப்போவுமே அமாவாசை இருக்குது அப்படின்னா விளக்கு ஆற்றுல அமாவாசை பூஜை கழிஞ்சதுக்கு அப்புறமா தான் விளக்கு ஏற்றணும். அமாவாசை திதி கொடுக்கும் பொழுது ஆற்றுல விளக்கு ஏற்றப்படாது. அதை தயவு பண்ணி எண்ணிக்கோங்க. அன்றைக்கி ஆனால் கண்டிப்பான முறையில் தலைக்கு குளிக்கணும். அது நம்ம யார் கொடுக்குறோமோ நம்ம ஆற்றுக்காரர் தான் கொடுப்பார், இல்லை அப்பா கொடுக்குறார், யாராக இருந்தாலும் நம்ம அன்றைக்கி ஆற்றுல தலைக்கு குளிக்கணும். கண்டிப்பான முறையில் குளிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம விளக்கேற்றணும். மூணாவது, என் ஆற்றுல எதிர்க்க மாடு பசு வந்தால் அதுக்கு தயவு பண்ணி அகத்துக்கீரையோ இல்லை அகத்துக்கீரை ரொம்ப விசேஷம், மற்றபடி வேறு என்ன கொடுக்க முடியுமோ வாழைப்பழமோ என்ன இருக்கோ அதை தயவு பண்ணி அதை காக்காக்கு கொடுக்குற மாதிரி மாட்டுக்கும் கொடுங்க. காக்காங்கிறது வேற, மாடுங்கிறது வேற, உங்களுக்கு தெரியும் அநேகமாக. பட் மாடுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அகத்துக்கீரை மாட்டுக்கு எல்லாருமே அமாவாசைக்கு கொடுப்பா. அதனால் அமாவாசைக்கு மாட்டுக்கு இதை கொடுங்க. அதை கொடுத்தேன்னா முன்னோர்களுடைய நம்மளுடைய யம தர்மனே நமக்கு வந்தாலும் தெய்வம் வந்துட்டு தெய்வத்துக்கிட்டேயே பேசுகிற சக்தி நம்ம முன்னோர்களுக்கு இருக்கான். என் பிள்ளையை காப்பாற்றி கொண்டு வா அப்படின்னு தெய்வமே அவள்கிட்ட சொல்லுமா, அத்தனை சக்தி வந்துருமா முன்னோர்களுக்கு. முன்னோர்கள் வந்து சந்தோஷமாக எப்போவுமே இருக்கணும் ஆற்றுல. அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை நன்னா இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் இது கொடுக்குறதெல்லாம் கேட்பா தெரியுமா, அதாவது ஜாதகம்லாம் பார்த்து கொண்டு போய் கொடுத்தேன்னா அவள்லாம் கேட்பா, நீங்கள் என்ன இதெல்லாம் காரியமெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேளா அப்படின்னு கேட்பா. இந்த தர்பையை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பானது. அது வந்துட்டு நம்ம கோவிலில் போய் பண்ணினா அவள் தான் நமக்கு தர்பையை கொடுத்து பண்ணுவா. அதனால் நீங்கள் ஆற்றுலே டேப் ரெக்கார்டரை வச்சு எள்ளும் தண்ணி ஆற்றுல இறப்பா, அது வேறு விஷயம், அது ஓகே இல்லைன்னு சொல்லலை. பட் தர்பையோடு பண்ணினா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப கூட. ஆற்றுல எப்போவுமே இத்தனை தர்பையை இத்தனை சாமிகிட்ட வச்சுருப்பா எல்லாருமே, அது ரொம்ப விசேஷம். நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வெளியில் தள்ளிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோவிலில் போய் குளக்கரையில் போய் பண்ணுங்க, ரொம்ப புண்ணியம். அதனால் இந்த அமாவாசையை தயவு பண்ணி மிஸ் பண்ணாதீங்கோ. 24ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. காலங்கார்த்தால் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதாவது சூரியோதயத்துக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி நேரத்தில் அதை கொடுத்துட்டு ஆற்றுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு சில பேர் மத்தியானம் மேலே படையல் போடுற வேம்பா, அந்த மாதிரி படையல் போட்டுட்டு சாப்பிடுங்க. அன்னதானம் அன்றைக்கி கொடுத்தேன்னா ரொம்ப 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 விசேஷம். அப்படி என்னால் ஒன்றுமே முடியலை மாமி அப்படின்னா காக்காக்கு இத்தனை சாத்தை வச்சுட்டு ஆற்றுல அப்பா இறந்து போனால் ஒரு ஆளை யாரையாவது கூப்பிட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸோ துணிமணிகளோ வாங்கி கொடுத்து சாப்பாட்டுக்கு போட்டாலும் சரி, காசு கொடுத்தாலும் சரி. அப்படி இல்லையா அம்மா வகை மாமியார் வகை அந்த மாதிரி இருந்தாக்க அவளுக்கு நீங்கள் புடவை பிரவிக்க துணி ஏதாவது வச்சு கொடுத்து அவளுக்கு சாப்பாடோ இல்லை கையில் காசோ கொடுங்கோ. கண்டிப்பான முறையில் இந்த 3 அமாவாசைகளும் மிஸ் பண்ண வேண்டாம். தெய்வனே நமக்கு ஆப்ஷனை கொடுத்துருக்கு. அதனால் இந்த 3 அமாவாசைகளை மிஸ் பண்ணாமல் பண்ணியாச்சுன்னா பரம்பரை தர்தரம்னா என்னன்னு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்துட்டே இருக்கும்.